பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜு வந்து கோமதி கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது வேலை செய்யட்டுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, எல்லாருமே நாங்களே பார்த்துக்கிட்டோம், நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் எங்களுக்கு ஏதாவது சின்ன வேலையாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தை எங்களுக்கு இன்னைக்கு மதியமே இப்போதைக்கு சேர்த்து சாப்பாடு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, மதியம் வர்றதுக்கு போகிறதுக்குமே டைம் சரியாக போகுது, டைம் வேஸ்ட் பண்ணான்னு வேண்டாம்னு நினைக்கிறோம், அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், நானும் சும்மாவே இருந்துட்டு என்ன அவங்க மாமா ஏமாத்திட்டாரு, வீட்டிலே இருன்னு சொல்லி ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது, அதுலலாம் அந்த பேச்சை கேட்டு மயங்கி வீட்டிலே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து கூட மயில் வந்து அவள் படித்த படிப்பை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கா, அவளும் வேலைக்கு போன்னு சொன்னால் போகாமல் வீட்டிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சும்மாவே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனாக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி அத்தை அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கும் ராஜுக்கும் வேலைக்கு போகணுன்னு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்புறம் மயில் போயிட்டு சரவணன் கிட்ட சண்டை போடுறாங்க. ராஜியை யாராவது ஏதாவது கேட்டால் கதிர் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க, மீனாவை ஏதாவது கேட்டால் செந்தில் தம்பி கேட்குறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் என்ன கேட்குறதுக்கு தான் எந்த நாதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னதான் ஆச்சு, உன் அம்மா என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ வீட்டில் சும்மா தான் இருக்க, தண்டசோறு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன அப்படியேவா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படி கேட்கல, அந்த மாதிரி தான் அந்த அர்த்தத்தில் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டை பார்த்துக்கிறது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறத பார்த்ததுனால தான் நான் வேலைக்கு போகாமல் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. எப்படி நீ உன்னால் பொய் சொல்ல முடியுது, நீ படிக்கல அதனால் வேலைக்கு போகல, இதில் வந்து குறை சொல்கிறியா, வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் எப்படி இப்படி பேச தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயிலை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பாவை இன்னைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல கடைக்கு, நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் நீ அதை இன்னும் சொல்லாமல் இருக்க, இப்போவே கால் பண்ணிவிட்டு சொல்லு, நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யாத, தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன், நான் ஏற்கனவே கடைக்கு போக வேண்டாம் தானே சொன்னேன், நான் சொன்னதை கேட்காம கடைக்கு போயிட்டு ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மயிலோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா நான் தேவையில்லாத வேலை பார்த்தேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக போயிட்டா அவங்க கல்லாலையெல்லாம் உட்காந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு கல்லால் உட்காந்துக்கிறது தான் அங்கே சௌகரியமாக இருந்துச்சுமா, அதனால தான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்த வியாபாரத்தெல்லாம் நீங்கள் கெடுக்குறீங்க, வர்றவங்க கிட்டெல்லாம் எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒரே ஊரில் இருக்கோம், வர்றவங்க கிட்ட பேசாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட மயிலுக்கு, ஏதோ சேரில் உட்காந்திங்க, வந்தவங்க கிட்ட பேசுனீங்க, அதை விட்டு போட்டு எதுக்கு நீங்கள் 1 மாதத்துக்கான மல்லிகை பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நானும் அம்மாவும் பரவாயில்ல, உங்கள் தங்கச்சி என்ன பண்ணா, அவளுக்கு வாய் ருசியாக ஏதாவது செஞ்சு போடலான்னு சொல்லியிருந்தாமல் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க. ஏன் நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் மயில்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. மயில் எப்பயும் எனக்கு தானே கால் பண்ணுவா, என்ன புதுசாக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாங்கி பேசினப்போ, எதுக்கு மயில் அப்பாவுக்கு இன்றைக்கி புதுசாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் பாண்டியன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போயிட்டு மயில் கேட்குறாங்க, மாமா அத்தை இந்த மாதிரி காலையில் வீட்டில் சும்மாவே இருக்கேன்னு சொல்கிறாங்க, ப்ரைவேட் வேலைக்கு போகிறப்போ அங்கே எல்லாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியும் இல்லை மாமா, அதனால நான் இப்போ ஒரு முடிவாக எடுத்திருக்கேன், நம்ம கடையில் வந்து நான் வேலை செய்யலான்னு இருக்கேன், என்ன சொல்கிறீங்க, எனக்கு நான் வர்றதுக்கு அலோ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட அப்புறம் பொண்ணுங்கள்லாம் அங்கே வரக்கூடாதம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலுமே இல்லை மாமா பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் சரி வாமான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரவணனுக்கு இன்னுமே மயில் மேலே ரொம்பவே கோபம் வந்துடுது. அதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.